राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया சத்குருநாத் மகாராஜ் கி எட்டயபுரத்தினுடைய இந்த சத்சங்கம் இது புத்தாண்டினுடைய முதல் சத்சங்கம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் பகவானுடைய நாமத்தால் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது தாய்மார்கள் நிறைய வருகின்ற ஒரு சத்சங்கம் எட்டயபுரம் சத்சங்கம். சொல்லப்போனால் தாய்மார்களாலேயே நடக்கின்ற ஒரு நல்ல சத்சங்கம் எட்டயபுரத்தினுடைய இந்த நாம கூடம், இந்த அருள் கூடம். அதனால சந்தோஷம். அதுதான் சுவாமி வருகிறார். அதாவது சக்தி பெருக பெருகத்தானே ஏதோ வளரும். சக்தியுடைய அனுகிரகம் நிறைய வேணும் ஒரு சென்டருக்கு. அதனால இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி அறிமுகம். மாதாஜி ஓம் பிரகாஷ் குமாரன் கோவில் ஸ்ரீ ராமியா சொல்லுறோம். என்ன சிறப்பு இருக்குன்னா, முதல் ஆலயம் நம்முடைய காடிமன். ஆனால் பகவானுக்கு திருவண்ணாமலைக்கு வெளியே முதல் ஆசிரமம் உருவாக்கினோம்னா மாதாஜி ஓம் பிரகாஷ். அவருக்கு ஒரு வரலாற்று ஒரு இடம். 1989 ராமியாசிரமம், 86 கட்டாருக்கு 89 அந்த ஆசிரமம் கட்டி. அப்போ சுவாமிக்கு திருவண்ணாமலை ஆசிரமம் கிடையாது. சுவாமி சன்னை திருவிடு தான். 89 சுவாமி சன்னை திருவிடு இருக்கும்போது இந்த ஆசிரமெல்லாம் வரல. 89 பகவானுக்கு எழுந்த முதல் ஆசிரமம் குமார கோயில் ஸ்ரீ ராமியா. அதை கொண்டு வந்த அம்மாவுக்கு ஒரு பெண்மணி, ஒரு சன்னியாசி ஓம் பிரகாஷ். அவங்கள பற்றி தெரியும். அவங்களும் அவர்களுக்கு பகவான் யோகிராஜ்குமார் செய்த அனுகிரகம். அதை நான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தாய்மார்கள் மீது தாய் மாணவரான யோகி எவ்வளவு பெரிய அன்பு வைப்பார்கள். அதை சொல்ல வரேன். பகவான் மேல பக்தி பண்ணா உங்களுக்கு தாயினும் மேலாக உங்களுக்கு சாலம் பரிந்துட்டு அன்பு யோகியிடம் உண்டு என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக எடுத்து. எனக்கு ஓம்ராசினி அம்மா என்னுடைய அன்னை, என்னுடைய ஆன்மீக அன்னை. நான் வளர்ந்த தொட்டில் ஸ்ரீ ராமியாசிரமம் குமாரகோவில். அந்த ஆன்மீக தொட்டில் தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய குரு ஸ்தலம் அதுதான். நான் அங்கிருந்து தான் உருவாகி வந்தேன். எனவே எல்லா புகழும் என்னுடைய ராமியாசிரமம். அந்த பணிவோடு தான் நான் 93 நான் ஒரு மிகப்பெரிய தேடலில் அலைந்து யோகியை தரிசனம் பண்ணிட்டு கொடுத்தார். எனக்கு சாமி தான் ஓபராஜ் கொடுத்தார். 93 சாமி அக்டோபர் 3 தரிசனம் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அப்படியே இருக்கிற உடம்பு பிடிச்ச மாதிரி ஒரு 15 நாள் திருவண்ணாமலை போயிட்டு நானாகவே இல்லை. ஏதோ நான் நடமாட்டிட்டு ஆஃபீஸ் போன வந்தேன். ஆனால் நான் வேற ஒரு அதுவுகளே அப்படி இருக்கும்போது தான் எனக்கு திரும்பி ஒரு எண்ணம் தோணுது. மீண்டும் நம்ம சாமியை பார்க்க போகலாம். நான் போனால் என்ன நடக்கும்? போகணும், கியூவில் நிற்கணும், சாமிக்கு ஒரு ஆரஞ்சு கூட தான் வாங்கிட்டு போகணும், சாமி ஒரு கல்கட்டு வேறு வாங்கிட்டு போகணும். நாங்கள் வேற பேசுகிற மாதிரி ஒன்று இருக்காது. நிறைய பேர் போனால் கொடுத்துடணும், வரணும். இது மட்டும்தான் நாங்கள் நடக்கும். அப்போ அந்த யோகியை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறது எப்படி, யோகிட்ட இன்னும் நெருங்கிறது எப்படி, அவரோட நம்ம கொஞ்சம் பேசணும்ல. ஏன்னா நான் அதுக்கு பழகியது கூட அறிவு ஜீவிகளோட பழகிட்டேன். இப்போ எனக்கு அப்போ உலகம்னா என்ன, உட்காந்து விவாதிக்கணும், பேசணும், தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நான் வாழ்த்து வளர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அறிவு சார்ந்தவர்கள். அப்போ இயல்பாக எனக்கு வந்து ஒரு யோகிதான். அவரோட உட்காந்து பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லையே. அங்கே பாடிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் போகணும், தூள் அடிக்கணும், பழத்தை வாங்கிட்டு வந்துடணும். இன்னைக்கு கூட நம்ம உட்காந்து நம்மளோட 2 பாட்டு பாடிட்டு வரலாங்க. அதுமாதிரி எனக்கு ஒரு பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லையே. ஆனால் ஒரு ஏக்கம் இருக்குது, அவரோட பேசணும், அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம். இந்த தாகத்தோடு நான் உட்காந்துருக்கேன். நான் அக்டோபர் 3 பார்க்குறேன். நவம்பர் மாதம் ஒரு மாதம் கூட ஆகும். நான் ஒரு நாள் என்னுடைய பெருமாளோட வாடகையில் இருந்து அப்படி கடைக்கு ஏதோ போயிருக்கேன். எனக்கு தெரிந்த நாவலின் பேராசிரியர் ஒருத்தர் அந்த 5ஆம் நம்பர் பஸ் இருக்கிறாரு. சார் வாங்க சார் கூப்பிட்டேன். நான் என்ன பிரச்சனை என்னை பார்க்க முடியாது. அவர் என்னை பார்க்க அடுத்த ஸ்டாப்பில் எங்கள் 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார். சேவியர்ஸ் காலேஜ் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்க்க விட்டுருக்காரு. பெருமாள் சொன்னால் இந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டார். அடுத்த ஸ்டாப்பில் இறங்க முடியாது. அப்போ சார் வாங்க, நம்ம வீட்டுக்கு தான் சார் வாங்க சார் சொல்லி நான் அவரை உரிமையாக கையோடு கொடுத்துருந்தேன்.
அவர் சமாளிச்சாங்க. நான் உன்னையும் பார்க்க நீங்க தானே இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவரும் கொஞ்சம் சமாளிச்சு என் கூட வந்தார். அப்படியே வந்துட்டு இருக்கும்போதே இந்த ராமச்சந்திரனுடைய அதுக்கு அடுத்த ஸ்டாப் சார். நான் அவனையும் பார்த்துடணும். அப்புறம் பின்னாடி நான் வந்து ராமச்சந்திரனை பார்க்க வாங்க சிக்கிக்கிட்டேன். சுவாமியின் நாடகம் எப்படி கூடாது. நாவலில் இருக்கிற ஒரு பேராசிரியரை பெருமானத்தில் வந்து தப்பா இறந்து அந்த நேரம் என்னைய வெளியே கொண்டு வச்சு கொண்டு வீட்டுக்குள்ள வாரு. அந்த பேராசிரியர் வீட்டுக்குள்ள வாரு. வந்தோடனே நான் அப்ப என்ன நான் பார்த்த ஞானிகளை எல்லாம் நான் பார்த்த ஞானிகளுடைய படங்கள்லாம் அவன் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. நான் ஒரு 3 ஞானிகளை தரிசனம் பண்ணி இந்த 3 பேருடைய படம் அப்போ அப்ப திருவண்ணாமலை மேல ஒரு சாமி இருக்கு, ஒரு ஐயாவுடைய சாமி தான், அவருடைய படம் இருக்கு, யோகியுடைய படம் இருக்கு. அப்ப இந்த ப்ரொஃபஸர் வந்து அப்படி பார்க்கறேன் என் வீட்டுல 3 படம் வச்சுருக்கு. அவர் என் மீது மேலே பார்க்குறேன். நான் வந்து படையிற பொதுவோட மீதுதான் சொல்லுவேன், கடவுள் நம்பிக்கை இல்லாத இவன் என்னன்னா 3 படம் வச்சுருக்கேன். சரிக்கார் கிட்ட நான் இப்போ மாறிட்டேன் சார், நகைச்சியாளன் ஆகிட்டேன். இவங்க இதெல்லாம் நான் பார்த்த ஞானி இவர் யோகி ராம் இவருடைய பார்த்துக்கேன். அவர் முகமுழுக்க ஒரு பல்ப் அடிக்குது. வேற யாரோட கேட்டுக்கலாம் எப்படி எப்படி நான் திருவண்ணாமலை போனேன் யோகி சந்திச்சு அவரை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. சரி தம்பி கிளம்ப எனக்கு ஒரு காப்பி இருந்தால் கிளம்பி ராமச்சந்திரன் நான் என் டூவீலர் சார் சொல்லிட்டு அவர் என் டூவீலர் சொல்ல அவர் சொல்றாரு. நான் அவருக்கு ஒரு ஆசிரமம் இருக்கு அவனுக்கு நான் அதுக்கு நான் ஒரு அட்ரஸ் தரேன். வருகிற ஞாயிறு டிசம்பர் கடைசி ஞாயிறு ஒரு சந்திப்பு நீ வா. இது இயற்கையான இடம், அவனுக்கு இயற்கையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இயற்கை சூழல் நல்லா இருக்கும். அது பிடிச்சுன்னா இந்த ஆட்டுக்கு தொடர்ந்து வரலாம். அவ்வளோதான் சொல்லி முகவரிலாம் வாங்கிட்டு போயிட்டு நவம்பர் 8 நடக்குது. டிசம்பர் கடைசி ஞாயிற்கு ஒரு 2வது வாரம் எனக்கு ஒரு கடிதம் வருது. யோகி ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம் குமார கோயில் ஞான யஜ்யம் முதல் ஞான யஜ்யம் எனக்கு அழைப்பு வருது. கார்டு கையில் கார்டு 20 வாரத்தில் வருது. நான் ஒரு நடத்துகிறேன். அந்த கடைசி ஞாயிறு போகணும். என் கையில் காசு செல்ல மாட்டேங்க. 10 ரூபா என் நிலைமை. 1993 டிசம்பர் 24 பாண்டியன் கையில் இருக்கிறது 10 ரூபா. நாளைக்கு 10 இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் சம்பளம் போடுவோம். இந்த நிலைமை அன்றைக்கி அப்படி தான் இருக்கும். வாடகை வீட்டு இருந்துருக்கோம். ஒரு செல்லமாட்டை இந்த கார்டு வந்துருக்கு. ப்ரொஃபஸர் கூப்பிட்டு அவங்க போகலாம். இன்னொரு 10 ரூபா இருந்தால் போயிருக்கோம். அப்போதான் 20 ரூபா அவருக்கு போயிட்டு வருது. இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு இதுவாக இது மாதிரி யாத்திரை பேசிட்டு சரி பரவாயில்ல இன்னொரு 10 ரூபா கிடைச்சா நான் நாகர்கோவில் போயிட்டு வரேன், குமார கோயில் இல்லாட்டி இப்படி எங்களுடைய இந்த ஓனர் வீட்டுக்கு போகிறேன். நான் வந்து எங்கள் ஆஃபீஸ் டிரைவருடைய வீடு தான் வாடகை. டிரைவர் வீட்டுக்கு ஒரு போட்டேன். இப்போ அந்த டிரைவர் வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் வேட்டையாண்ணன். அங்கே போனால் அவர் எங்கே போட்டுக்கிறாரு என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. இல்லை நம்ம ஜிஎம் வந்து ஃப்ளைட்டில் ட்ரிவாண்ட்ரம் வர அவர் பிக்கப் பண்ண கார் எடுத்துக்கிறாங்க. போகிறேன். எங்கே போகிறீங்க? ட்ரிவாண்ட்ரம் போகிறேன். எங்கள் வீட்டையா கூட நீங்கள் அந்த குமார கோயில் போனேன். அவனே நான் வரதுக்கு நம்ம காரை இறக்கணும்னு எனக்கு கார் ஆஃபீஸருக்கு கூட ஃப்ரீயாக போகுது. ஏங்க ஒரு கார் வாசல் போயிருந்தாங்க. எனக்கு கொள்கை ரீதியாக போய் அவர் வந்து ஏன்னா ஒரு யோசிக்கங்க வாங்க நான் கொண்டு கொடுக்குறேன். எனக்கு ஆஃபீஸ் காரில் வாசல் போகலாம். எனக்கு கொள்கை ரீதியாக பிடிக்காது. சில பிரச்சனை எனக்கு இந்த பொண்ணு நீங்கள் வாங்கிட்டு இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு ஃபுல் மார்க் உடனே கட்டி பண்ணேன். ஜோர்லா போய் இது பண்ண 2% இவ்வளோ பண்ணேன். அதனால கட்டி விளாட்டுலையும் 10 மணிக்கு நிற்கிங்க. 8 மணிக்கு 10 ரூபாய் வச்சுருந்தாங்க. ரிட்டர்ன் 10 ரூபா இருக்காது. அது கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக போய் இறக்கி கொண்டு அவர் கூட ஆசிரமத்துக்கு அந்த உள்ள கொண்டு விட்டு அங்கே இருக்கிறேன். எங்கள் ப்ரொஃபஸர்லாம் அவங்க பஸ்ஸில் இறக்கி வராங்க. நான் காரில் போய் இறக்குறேன். அவங்கள வாங்க செகண்ட் கூட்டு போய் இறக்கி படையெல்லாம் வாங்கிட்டு ஆசிரம்னா அங்கே போனால் ஒரு ஆசிரம். அவங்க பார்த்தா ஒரு காவி விடுத்துற காடுனா அவ்வளோவா பாசம் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு சஸ்பிஷியஸோட பார்க்குறேன். நம்மளுக்கு வேறு ஏதோ பைபிள் கொண்டு விடுறாங்க. காவி விட்டு எங்கள் அம்மா ஓப்பராக இருக்கா வாங்க தம்பின்னு சொல்லி என்னை பற்றி ஏற்கனவே ப்ரொஃபஸர் சொல்லி வச்சுருக்காரு. நான் பண்ணிக்கிறேன் தான் நீங்கள் யோகிராம் சாமியை பார்த்தீங்களா திருவண்ணாமலை எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் அனுபவத்தை சொல்லியிருக்காரு. அப்படிதான் எனக்கு அறிமுகமாக அப்போதான் முதல் ஞானம் விஸ்வநாதர் செஞ்சேன். கை வைக்க ஒரு விஸ்வநாதர் எம்ஏ படிச்சுருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவன் அங்கே வா அந்த அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதான் முதல் ஞானம் இருக்குது. அதுலேயே அதுதான் நான் போய் அந்த சதி பகுதியில் அப்படியே எனக்கு ராப்தி ஆட்டு அதுக்கு அதில் இருந்தால் நான் ராப்தி ஆட்டுக்கு வராது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அங்கேயே வாங்க யோகி ராம்குமார் படம் இருக்குது. அப்போ இந்த யோகினுடைய ஆத்மா ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு முதல் சந்திப்பிலேயே எனக்கும் ஓபராசிரியமாக்கும் ஒரு சின்ன ஒரு பாசம் படைத்து எனக்கு அவங்கள பிடிச்சிட்டு அவங்க என்னை பிடிச்சி அதை எப்படின்னா அது ஒரு பூர்வ ஜென்ம உறவு மாதிரி நாங்கள் ரொம்ப நெருங்கிட்டோம். அப்போ அதுலேருந்து நான் தொடர்ந்து என்ன ஆகுது அப்புறம் எங்களுக்கு 5 days சனி ஞாயிறு லீவு தோணிட்டா போதும் நான் போயிடுவேன். அதுலேருந்து நான் ஒரு பாங்கிற அப்புறம் வந்து 1994 ஏப்ரலில் தான் ஒரு டூர் நடக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லா மாதமும் நான் குறைந்தபட்சம் 2 வாரம் 3 வாரம் ராஜ்யாட்டுக்கு ஓடினேன். வெள்ளிக்கிழமை முடிக்கணும் குடும்பத்தில் ஓடினேன். சனி ஞாயிறு போட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிச்ச அந்த ஆசிரமம் அங்கே அப்படி நடந்து போயிடுச்சுன்னா ஒரு மலை பாதை அங்கே போயிடுச்சுன்னா ஒரு அருவி ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆசிரமம் அவங்களோட உணவு
ரொம்ப நெருங்கிட்டு யோகியை பற்றிய நிறைய செய்திகள் எனக்கு ஓப்ரா சினிமா முருகதாசன் பிரபஞ்சம் எனக்கு ரொம்ப உள்ளம் கவர்ந்த இன்று வரை என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவர் சகோதரர் முருகதாசன். அவருடைய அந்த அந்த தவம், ஒரு அன்பு, கிட்டத்தட்ட நான் ஒரு சுவாமி விவேகானந்தர் ரெண்டாவது பார்த்தேன். நான் வந்து விவேகானந்த சாமியை பார்த்ததில்லை. நம் காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு கம்பீரத்தோடு, அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக தன்மையோடு இருக்கிறவர் எனக்கு அவர் ரொம்ப என்னை பாதிப்புவார். எனக்கு வந்து இதுதான் அந்த ஆன்மீகம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓப்ரா சினிமா பிடிச்சிருந்து, முருகதாசன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்னுடைய இல்லம் மாதிரி நான் உணர ஆரம்பிச்சேன். தொடர்ந்து போக ஆரம்பிச்சு அவங்களோட ரொம்ப அம்மா அப்புறம் திருவிழா போய் போவேன். அவங்களோட நானும் போவேன். இல்லைன்னு பார்த்துப்பேன். கூட போயிட்டு போட்டு ஒரு அம்மா கூட அப்படியே இருக்குது. அப்போ தான் அம்மா சாமி பேருக்கு கொடுக்குறதையா. அப்போ நான் மேக்ஸிமம் அடுக்கலையில் கிச்சனில் சமைச்சிட்டு காய்கறி வச்சு தான் பேசுவாங்க. எனக்கு ஞானம் கிடைத்தது கூட அடுக்கலையில் தான், கிச்சனில் வச்சு தான் அம்மா எனக்கு ஏதாவது வெட்டிட்டு கதையெல்லாம் சொல்லுது, பகவத்கீதை செஞ்சு கொடுப்பாங்க. ஆசிரம கிச்சன் நம்ம வீட்டு கிச்சனில் வேறு இல்லை. கிச்சன் நம்ம அப்படி டம்ளர் கொண்டு போட தானே போவேன். கிச்சன் போவோம், கிச்சனில் டம்ளர் கண்ணை கொண்டு போட போவோம். அந்த ஆசிரம கிச்சன் வந்து எனக்கு ஞானம் தந்த இடம். நான் இருக்கேன் ஆசிரம கிச்சனாக நான் உட்காந்துருக்கேன். அம்மா எடுத்து உருளைக்கிழங்கு விசிறி. கொஞ்ச நாள் எங்களுக்கு விசிறின்னு ஒரு பேர் இருந்துச்சு. நாங்கள் வந்து 2வது சனிக்கிழமை தோறும் ஞான இது அந்தரிவம் ரொம்ப இதெல்லாம் நாங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வீட்டில் முடியாது பாத்திரங்கள் நாங்கள் பெருக்குவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வீட்டில் நம்ம கொடுக்காத. ஆனால் ஆசிரியர் மிகச்சிறந்து சொன்னேன். ஆசிரியர் அப்படியெல்லாம் பேசணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சிலமாவே அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். மாதத்துக்கு 3 நாள் ஸ்பேர் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. 3 நாள் அங்கே இருப்பேன். சில நேரம் அவங்க வருவாங்க. 2வது வாரம் அந்த குடும்பத்தோடு போய் மற்றபடி 3 வாரம் நான் அங்கே தான் கிடைக்கும். என்னன்னா ஒரு கட்டத்தில் அங்கே வர்ற பலர் என்ன நினைச்சாங்க, என்னை அவங்களோட சன்னியாசி நினைச்சாங்க. அந்த அந்த சன்னியாசி கழிவு சன்னியாசி குடும்பத்தை போயிட்டு அந்த அளவுக்கு நான் அந்த அந்த ஆசிரமத்தோடு பிடிப்பேன். இந்த இடத்துல நம்ம அம்மா எப்படி சாமி அம்மா எப்படி சாப்பிட்டு வந்தாங்க அந்த அதுதான் அந்த வரலாறு. அம்மா வந்து எப்படின்னா பிஎஸ்சி எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருக்கும். அம்மாவுடைய கருது இப்போ சுருளான்னு அம்மா வந்து பேரழகு பேரழகு அந்த கேரளாக்கே